ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கிழங்குல இருந்து வளரக்கூடிய பூச்செடிகள் இருக்கு இல்லையா? சில டைம் நல்ல இலைகள் விட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா, சில சமயம் அழுகி போக ஆரம்பிச்சுரும். வளர்ச்சியே இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட சமயங்கள்ல நம்ம தோண்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா அந்த கிழங்குகள்ல இருக்கும். பூஞ்சான் தாக்குதல் இருக்கும். இல்லன்னா வந்துட்டு இந்த மாரி மாவு பூச்சி தாக்குதல் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப என்னுடைய கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்கள்லாம் அழுகி போயிட்டு காய்ஞ்சிருச்சு. பூஞ்சான் தாக்குதல் நெறைய இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, சாப் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் தான் அப்ளை பண்ண போறேன். இது வந்து நம்ம சாப்பிடுற கிழங்குகளுக்குலாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் பூச்செடிகளுக்கு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இத வந்து கொஞ்சமா பவுடர் எடுத்து தண்ணீல மிக்ஸ் பண்ணி இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, இது உடனே காய்ஞ்சிரும். அப்படியே நம்ம மண்ல வந்து திருப்பி வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறதுனால ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. கையிலலாம் பட்டுச்சுன்னா நல்லா சோப் போட்டு கழுவிக்கோங்க. ஸோ இந்த மாரி பூஞ்சான் தாக்குதல்ல இருந்து நம்மளுடைய பூச்செடி கிழங்குகள நம்மனால காப்பாத்திக்க முடியும். ஒரு ரொம்ப டேமேஜ் ஆன கிழங்குகள் கூட இந்த மாரி பண்றதன் மூலியமா ஒரு 50-60% வந்து வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி முளைச்சு வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பா உங்க வீட்ல கிழங்குகள் அழுகிட்டு இருக்குன்னா, இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.